Before you save your money for your child's college, இந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணாதீங்க. உங்க பணத்தை ராங் ஸ்ட்ரக்சர்ல போட்டு லாக் ஆகாம இருக்க இந்த வீடியோ பாருங்க. So, which one is better to set up your child financially? Roth IRA வா இல்ல 529 பர்சனலி என்ன கேட்டீங்கன்னா 529 விட Roth IRA தான் பெட்டர்னு சொல்லுவேன். சேவிங்ஸ் ஃபார் காலேஜ் வந்து நாட் ஈஸிங்க. நீங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா டெசிஷன் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் 529ங்க. ஏன்னா நிறைய பேரு இந்த பிளானை தான் வந்து காலேஜ் ஃபண்ட்ஸ்க்காக யூஸ் பண்றாங்க. 529 என்னன்னா அது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பிளானுங்க. வேர் யூ புட் இன் யுவர் ஆஃப்டர் டாக்ஸ் மணி அண்ட் த மணி க்ரோஸ் அவுட் ஆஃப் இட் அண்ட் கேன் பி யூஸ்ட் ஃபார் யுவர் கிட்ஸ் காலேஜ் எஜுகேஷன். ராத் ஐஆர்ஏ வந்து ரிட்டையர்மெண்ட் அக்கௌண்ட்டுங்க. ஆனா அதுல இருக்கிற ஃபண்ட்ஸை கூட எடுத்து காலேஜ் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு நான் சொல்றேங்க. ஆனா அதுக்கு முன்னாடி 529 பத்தி கிளியரா பாத்துடலாம். 529ல நீங்க சிங்கிளா இருந்தீங்கன்னா 19K per year கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுவே மேரிடா இருந்தீங்கன்னா 38K per year கான்ட்ரிபியூட் பண்ணலாம். சோ இந்த 529 கான்ட்ரிபியூஷனுக்கு ஃபெடரல் லெவல்ல எந்த டிடக்ஷன்ஸும் எடுக்க முடியாதுங்க. பட் ஆனா சம் ஸ்டேட்ஸ் டூ ஆஃபர் டிடக்ஷன்ஸ். நீங்க அந்த ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதை செக் பண்ணிக்கோங்க. 529 பெனிஃபிட் பாத்தீங்க அப்படின்னா there is no tax on investment growth and the only way that you can take the money out of it is for your higher education expenses. Say for example college expenses, housing, books, qualified trade schools, private schools, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸுக்கு இந்த பிளானை யூஸ் பண்ணலாம். Say for example நீங்க ஒரு 19K 10 years contribute பண்றீங்க அப்படின்னா that's around 190K set aside for your child's education and the money will be growing from that account. And say for example you're not using it for your kids education அப்படின்னா you can always recipient it to another kid or another family member. Another advantage in 529 is that you can do super funding. You can actually front load 5-year worth of annual gift exclusions into a single lump sum. இப்ப சிங்கிளா இருந்தீங்கன்னா you can do up to 95K lump sum. மேரிடா இருந்தீங்கன்னா you can contribute up to 190K. So if you're doing that அப்படின்னா you have to file 709 to IRS. 2024ல ஒரு புது பிளான் வந்ததுங்க. 529ல இருந்து ராத் ஐஆர்ஏக்கு யூ கேன் மூவ் $35,000 இஃப் இட் இஸ் அன்யூஸ்ட். அதுல ஒரு கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா the 529 பிளான் should have been there for 15 years. So for example உங்க கிட்ஸ் அதுல மணி யூஸ் பண்ண you still have money left அப்படின்னா நீங்க ராத் ஐஆர்ஏக்கு $35,000 வரைக்கும் உங்களால மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ 529 நெகட்டிவ்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 529 கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ஸ்டேட் அப்ரூவ்ட் ஃபண்ட்ஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுங்க. ஸோ த ரிட்டர்ன்ஸ் ஆர் நாட் சோ குட். லாஸ்ட் 10-year ஆவரேஜ் பாத்தீங்கன்னா இட்ஸ் only 7%. ஸோ இஃப் யூ இன்வெஸ்ட் $300 per month for 18 years அப்படின்னா your total contribution will be $64,800 and it will grow up to $127K by freshman year. Let's talk about Roth IRA. Roth IRA வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெனிஃபிஷியல்ங்க because it offers greater flexibility. நீங்க Roth IRAல 7,000 வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியுங்க. Say for example if your kids are earning by themselves, say for example நீங்க ஒரு ஸ்மால் பிசினஸ் வச்சிருக்கீங்க இல்ல ரெண்டல் இன்கம் வருது, அதுல உங்க கிட்ஸ் ஒர்க் பண்றாங்க, இல்ல if your kids already have a summer job அப்படின்னா you can open Roth IRA account in their name and you can also contribute another 7,000 in their name. இப்ப Roth IRA ஓட biggest benefit என்னன்னு பாத்தீங்கன்னா you can invest in whatever funds you want to invest in. You're not stuck with any crappy fund that gives you small returns anymore. S&P 500யும் state mandated 529 investment plans-யும் compare பண்ண முடியாதுங்க. ஏன்னா S&P 500 performs better when compared to state mandated funds. Last 10-year average பாத்தீங்கன்னா is more than 15% with S&P 500. இதுவே historical returns பாத்தீங்கன்னா more than 10%. ராத் ஐஆர்ஏல நீங்களே கூட செல்ஃப் டைரக்டட் ஃபண்ட்ஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ண முடியுங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட், கிரிப்டோ, பிரைவேட் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸ்ல வேணா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதனாலதான் என்ன பொறுத்த வரைக்கும் ராத் ஐஆர்ஏ இஸ் பெட்டர் தென் 529 பிளானுங்க. நவ் லெட்ஸ் சேங்க யூஆர் இன்வெஸ்டிங் 5K per year for 18 years in Roth IRA. So assuming standard historical 10% growth, your funds will grow up to 228K. இதுல வந்து பாத்தீங்கன்னா 90K is your contributions, 138K is pure investment growth. இப்போ நீங்க கேட்கலாம் how do you take money out of Roth IRA? அதுக்கு எனக்கு 59.5 years ஆயிருக்கணுமா அப்படின்னு. அதுதான் இல்லைங்க. So for example if you're investing 35K in Roth IRA and over a period of time it goes to 60K அப்படிங்கும்போது அந்த 25K there is a growth. So நீங்க கான்ட்ரிபியூட் பண்ண அந்த 35K
வித்தவுட் பேயிங் எனி பெனாலிட்டி எப்போ வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா அந்த 25K growth இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பெனால்ட்டி இல்லாம இருக்க முடியாது. பட் ஐ ஸ்டில் லைக் த Roth IRA ஜஸ்ட் பிகாஸ் அந்த 25K வந்து ஐ கேன் லெட் இட் சிட் இன் த அக்கௌண்ட் அண்ட் grow. And I feel like I can pass it on to my kids as a head start early retirement for them. So summary என்னன்னா, you can put a lot of money into 529, but the growth is really slow. IRA provides a lot more flexibility. So நீங்க உங்க கிட்ஸ் ஃபியூச்சருக்கு என்ன பண்ண போறீங்க, எப்படி பிளான் பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. So நான் ஸ்டாக்ஸை பத்தி மட்டும் பேசுறீங்க. இந்த சேனல்ல we are going to discuss about all the topics related to finance. So please subscribe.